1743 ஜெர்மனியில ஒரு வீடை ஒரு நபர் திறக்கிறார், ஒரு நிறுவனமாக அதை மாற்றுகிறார். அவருடைய பெயர் அம்சால் மோசஸ் போவர் அப்படிங்கிறது தான். இந்த அம்சால் மோசஸ் போவர் இந்த நிறுவனத்தை தொடங்கும் போது அவருடைய முன்பகுதி, அந்த வீட்டுக்கு முன்பகுதியை எப்படி அவர் டெக்கரேட் பண்ணியிருந்தார்னா, ஒரு ரெட் ஷீல்டு, அந்த ரெட் ஷீல்டுக்கு மேல ஒரு கழுகு பறந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம். இந்த கழுகு ரோம் நகர்ல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கழுகு. ஸோ இந்த வீட்டை பார்க்கும் ஜெர்மனியர்கள் அவங்களுடைய லாங்குவேஜ்ல அதை எப்படி அழைத்தார்கள் என்றால் ரெட் ஷீல்டு ஃபேம் என்று அழைத்தார்கள். இந்த ரெட் ஷீல்டு ஃபேம் ஜெர்மனிய மொழியில் ரோத்ஷீல்ட்ஸ் என்று அறியப்பட்டது. சின்னதா பொறி தட்டி இருக்கும். ரோத்ஷீல்டு. நம்ம பேங்கிங் சிஸ்டத்தை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இந்தியன் ரிசர்வ் பேங்க் போன பதிவில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அமெரிக்கா மட்டும் தனியாரை நம்பி கிடையாது, இந்தியாவும் தனியாரை நம்பிதான் இருக்கிறது பணத்திற்கு அப்படின்னு சொன்னாங்க. 100% உண்மை. ஸோ இந்த ரோத்ஷீல்ட்ஸ் எப்படி இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லா மாறினாங்க? உலகத்தில் இருக்கிற அனைத்து வங்கிகளையும் அவர்கள் தான் கட்டுப்படுத்துகிறார்களா? இதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான வரலாற்று நிகழ்வுகள் என்ன? இதைத்தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சின்னதா ஒரு ரீகேப். அமெரிக்கா எப்படி உலக வல்லரசாக மாறியது அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 4 பாகங்களை பார்த்து விட்டோம். அமெரிக்காவின் அடிமைத்தனம், அமெரிக்கா எப்படி வல்லரசாக மாறியது, அதனுடைய பருத்தி வியாபாரம் எப்படி இருந்தது, அவங்க பேங்கிங் சிஸ்டத்தை, குறிப்பா ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிறவர் எப்படி கொல்லப்பட்டார், இதுவரை நம்ம பார்த்து விட்டோம். ஸோ 1865 அமெரிக்காவின் உள்நாட்டு போர் என்பது முடிந்து அடுத்தது ஆப்ரஹாம் லிங்கன் என்பவர் 5வது தினத்தில் கொல்லப்படுகிறார். ஏன் கொல்லப்படுகிறார் அப்படின்னு கேட்கும் போதுதான் ஒரு உண்மை புரிகிறது. அமெரிக்காவுக்கு என்று தனியான ஒரு ரூபாயை அச்சடிக்க நினைத்தது. கிரீன் பேக்ஸ் என்பதை அச்சடிக்க நினைத்தது. அதை அச்சடித்தும் நிறைய பேருக்கு விநியோகம் செய்தார்கள். சோ அமெரிக்கா தனியாக ஒரு காகிதத்தை இறக்கிவிட்டால், பணத்தை இறக்கிவிட்டால், பிரைவேட்ல இருக்கிறவங்க இதனால பணம் சம்பாதிக்க முடியாது. சோ யாரை கொண்டுறணும்? ஆப்ரஹாம் லிங்கனை கொண்டுறணும். ஆப்ரஹாம் லிங்கனை மட்டுமே கிடையாது, ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிறவர் இதே மாதிரிதான் கொல்லப்பட்டார். காரணம், அவரும் அமெரிக்காவுக்கு என்று தனியாக ஒரு பணத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். இப்படி நம்ம பார்க்கும் இல்லாட்டி கேட்கும் பல வரலாற்றுகளில் உண்மைகள் மறைந்திருக்கின்றன. சரி, 1865 400 மில்லியன் அளவுக்கு கிரீன் பேக்ஸை அச்சடித்து அமெரிக்கர்களுக்கு யார் கொடுக்குறாங்க? ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா வடக்குல இருந்து பணம் வரவே இல்லை. ஸோ இந்த மனிதர்கள் அந்த ஒரு கிரீன் பேக்ஸை பயன்படுத்தி அவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை பணமாகவோ அப்படி இல்லைன்னா காய்கறிகளாகவோ பழங்களாகவோ நகைகளாகவோ வாங்கிக் கொள்கிறார்கள். அவங்க சந்தோஷமா இருக்காங்க. கடன் கிடையாது, வட்டி கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் மறுபடியும் 1865 ஆப்ரஹாம் லிங்கன் கொல்லப்பட்ட பிறகு அது ஒரு ஃபெடரல் ரிசர்வ் ஆக்டாக மாறுகிறது. இந்த ஃபெடரல் ரிசர்வ் ஆக்ட் முதல்ல என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, இந்த கிரீன் பேக்ஸ் எல்லாம் என்கிட்ட தாங்க, அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு என்ன தருவேன்? பணம் தருவேன். சோ இந்த கிரீன் பேக்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பாண்ட் இருக்கு பாருங்க, அது அரசாங்கத்தின் பாண்ட். எவ்வளவு பாண்ட் இந்த தனியாருக்கு கிடைக்குதோ அதற்கு தகுந்தது போல பணத்தை அச்சடித்து யார் கொடுப்பார்கள்? தனியார் வங்கிகள் இந்த அமெரிக்க அரசாங்கத்திற்கு கொடுக்கும். இதுதான் ஃபெடரல் ரிசர்வ் ஆக்ட் செஞ்ச வேலை. கிரீன் பேக்ஸுக்கு அங்க முக்கியத்துவமே இல்லாம போயிருச்சு. 1972 வருடம் அமெரிக்காக்கு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறைன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு சின்னதா ஒரு கால்குலேஷன் போட சொல்றாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் என்ன செஞ்சாரு? 1865 400 மில்லியன் இந்த மாதிரி கிரீன் பேக்ஸை அச்சடித்தார். சப்போஸ் அச்சடிக்காம அந்த நேரத்துல அமெரிக்கர்களுக்கு என்று தனியாக பணத்தை உருவாக்காமல் தனியாரிடம் இருந்து நாம் கடன் வாங்கி இருந்தால் நம்ம இப்ப எவ்வளவு ரூபாய் வட்டி கட்டியிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இவங்களும் கணக்கை ரொம்ப நாள், ஒரு 2-3 வாரம் இழுத்துச்சு எவ்வளவு கணக்கெல்லாம் போடுறதுக்காக. இது நடந்து 1972ங்க. 72ல அவங்க கணக்கை சொல்றாங்க, கிட்டத்தட்ட 4 பில்லியன் அமெரிக்க டாலர் என்பதை நாம் கடன் வாங்கியிருக்க வேண்டும். வெறும் 400 மில்லியன் கிரீன் பேக்ஸை நம்ம அச்சடிக்கவில்லை என்றால் 4 பில்லியன் அமெரிக்க டாலரை கடன் வாங்கியிருக்க வேண்டும். 4 பில்லியன் 1972 கணக்கு. இப்போ 2019 எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 22 பில்லியன் அமெரிக்க டாலரை அமெரிக்கா கடன் வாங்கியிருக்க வேண்டும் தனியாரிடம் இருந்து. அதை தடுத்து நிறுத்தியது யார்? ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு சின்னதா ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். நமக்கென்று ஒரு தனியாக பணம் இருந்தால் கண்டிப்பாக தனியார் என்பவர்கள் இவ்வளோ பெரிய லெவல்ல அவங்க ஒரு பணக்காரர்களாக இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். எனவேதான் நமக்குன்னு ஒரு காமன் கரன்சி வராம அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க வச்ச US டாலர் என்பதை நம்மிடம் திணித்து கொண்டிருக்கிறார்கள். பிட்காயின் அப்படிங்கிறத ஏன் பல உலக நாடுகள் தடைப்படுத்தி இருக்கு தெரியுமா?
இந்த பிட்காயினும் அரசுக்கு இல்லாட்டி இந்த தனியாருக்கு சொந்தமான எதுவுமே கிடையாது. அது ஒரு விர்ச்சுவல் மணி. அது மட்டும் எல்லார் மனிதரும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ இருக்கிற பணக்காரர்கள் எல்லாருமே இப்படிங்கிற செகண்டுக்குள்ள பிச்சைக்காரர்களாக மாறி விடுவார்கள். அதனாலதான் பிட்காயினை நிறைய கவர்மெண்ட் தடைப்படுத்தி இருக்காங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இது எப்படி சாத்தியப்பட்டது? எவ்வளவு பெரிய மாஃபியாவா இருந்தாங்க? இந்த மாஃபியாவுக்கு பின்னாடி இருக்கிற மூளைகள் எப்படி இருந்தது? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட வேணும்னா கண்டிப்பா நம்ம ஜீசஸ் காலத்துக்கே போகணும். ஜீசஸ் காலம் அப்படின்னு சொல்லும்போது யூதர்கள் அந்த இடத்துல வந்து நிக்கிறோம். இதுல இருந்துதான் தொடங்குது இந்த ஒரு பார்ட்டே. ரொம்பவே சூடு பிடிக்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ யூதர்கள் ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு வருடமும் நீங்க என்ன செய்யணும்? நம்ம சர்ச்சுக்கு இத்தனை ரூபாய் வரியாக கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு யூதனும் கொடுக்க வேண்டும். இதற்கு அவர்கள் வைத்த நாணயத்தின் பெயர் ஹாஃப் ஷெக்கல் அப்படிங்கிறது தான். இந்த ஹாஃப் ஷெக்கலை பத்தி பழைய ஏற்பாடு பைபிள்ல நீங்க வாசிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஹாஃப் ஷெக்கலை கொடுத்தாதான் யூதர்கள் இந்த கிறிஸ்தவ சர்ச்சுக்கு கீழே இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. ஒரு கட்டத்துல இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கிறார். சர்ச்சுக்குள்ள வந்து பார்க்கும்போது எல்லாருமே பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது பணம், இது ஏன் இங்கே பணத்தெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யூதர்கள் ஒரு சில விஷயத்த சொல்றாங்க. இது ஒவ்வொரு வருடமும் நம்ம பிரிக்கிற ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லும்போது, இது சர்ச்சே கிடையாது, இது கடவுளின் ஒரு கூடாரமே கிடையாது, இது கண்டிப்பா திருடர்களின் குகை, a den of thieves அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே தான் யூதர்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து மேல ரொம்ப பெரிய கோபம் வருகிறது. இவ்வளவு நாள் நம்ம பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தோம், திடீர்னு வந்து சொல்றாரு இங்க பணம்லாம் வரக்கூடாது, ஹாஃப் ஷெக்கலுக்கு வேலையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கோபம்லாம் வருது. அதற்கு பிறகு அவரை எதிர்க்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். இதெல்லாம் வேறொரு ஹிஸ்டரி. ஆனா உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன? இந்த ஹாஃப் ஷெக்கலை பற்றி தான். ஸோ இந்த ஹாஃப் ஷெக்கல் அப்படிங்கிற அந்த காயின் ஒரு வெள்ளி நாணயம் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளி நாணயம்னா ஒரு 14 கிராம், அப்படி இல்லைன்னா 8 கிராம். இதை தான் ஹாஃப் ஷெக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்றைய காலத்தில் அது 14 கிராமும், இன்றைய காலத்தில் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா அது 8 கிராம் வெள்ளி நாணயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த வெள்ளி நாணயத்தை கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவ சர்ச்சுகளுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? இந்த வெள்ளி நாணயத்தை கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு யூதனும். இந்த வெள்ளி நாணயம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு. மார்க்கெட்ல போனா வெள்ளி நாணயமே கிடைக்க மாட்டுக்கு. ஏன் அப்படின்னு என்றா பலரும் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு யூதனுக்கும் இது தேவைப்படுது. ஸோ இதை மார்க்கெட்ல அதிக அளவு கொடுக்காம அந்த நாணயத்தை நம்ம பதுக்கி வச்சுக்கலாம். பதுக்கி வச்ச பிறகு நீ உன்னுடைய சொத்தை எனக்கு எழுதி தந்தால் நான் உனக்கு வெள்ளி நாணயம் தரேன், இல்லை எனக்கு 10 கிலோ காய்கறி தந்தால் நான் உனக்கு வெள்ளி நாணயம் தருகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளி நாணயத்தின் அந்த மதிப்பை கூட்டுகிறார்கள். ஸோ இப்படியே வர வர இந்த வெள்ளி நாணயம் குறைய குறைய மக்கள் இந்த வெள்ளி நாணயத்துக்காக அலைய ஆரம்பிக்கிறார்கள். யூதர்கள் அலைய ஆரம்பிக்கிறார்கள். இது ஒரு கட்டத்துக்கு மேல சில நபர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு முதலீடாக தெரிகிறது. ஏன் இந்த வெள்ளி நாணயத்தை வச்சு நம்ம பணமா மாற்றக்கூடாது? ஒரு சின்ன ஒரு ஐடியா வருது. ஒரு பணம் அப்படின்னு சொல்றதை விட இவங்க கிட்ட இப்போ தங்கம் வெள்ளிலாம் இருக்குன்னா இதை எல்லாருமே பாதுகாத்துட்டு போக முடியல. ஏன்னா இந்த வெள்ளி நாணயத்துக்கு ரொம்ப தட்டுப்பாடு வருது. பணம் யாராவது கையில இந்த தங்கமாகவோ வெள்ளியாகவோ கொண்டு போனால் திருடர்கள் வந்து அதை திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் இதை பாதுகாக்க வேண்டி இவங்களுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. அந்த இடம் யாராக இருக்க வேண்டும்? ரொம்ப பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டும். ஏன்னா அவன் தான் நம்ம பணத்தை கொடுத்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கேட்டாலும் திருப்பி தருவான். ஏன்னா அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஸோ மக்கள் அவனை நம்ப ஆரம்பித்தார்கள். மக்கள் என்ன செஞ்சாங்க? மக்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் தங்கத்தையும் வெள்ளியும் அந்த மிகப்பெரிய பணக்காரன்ட்ட கொடுப்பாங்க. பணக்காரன் அவனுக்கு சின்னதா ஒரு ரசீது போட்டு தருவான். இப்போ ஒரு தங்கத்தை நீங்க கொடுக்குறீங்கன்னா ஒரு தங்கம் என்னிடம் இருப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரசீதை கொடுப்பான். இந்த ரசீதை வச்சு மார்க்கெட்ல போய் இவன் என்ன வாங்கலாம்? எதை வேணாலும் வாங்கலாம். ஒரு தங்க காசுக்கு அவன் என்ன வேணாலும் வாங்கலாம். ஸோ இப்படித்தான் ஒரு ரசீது இவங்க கொண்டு போகும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. தங்கம் இல்லாட்டி வெள்ளியா நம்ம ரொம்ப வெயிட்டா இருக்கும், இதுனா ஒரு பேப்பர் தான், மடிச்சு வச்சுக்கலாம், பேப்பர் மாதிரி ஒரு சில விஷயங்கள் வச்சுக்கோங்களேன், மடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது தான் இந்த பணக்காரனுக்கு வேறொரு உண்மை புரிஞ்சது. நம்மகிட்ட வந்து நிறைய பேர் தங்கமும் வெள்ளியும் தாராங்க, ஆனா திருப்பி கேட்கறது வெகு சிலர் தான். என் தங்கத்தை திருப்பித்தான், என் வெள்ளியை திருப்பித்தான்னு கேட்கறது வெகு சிலர். ஏன்னா ஒரு தங்க காசை இவனுக்கு கொடுத்துட்டாங்க, அந்த ஒரு தங்க காசுக்கு ரிசிப்டை இவன் மக்களுக்கு கொடுத்துட்டான். மக்கள் அதை வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செய்து கொண்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த ஒரு தங்க காசு மறுபடி தேவைப்படவே மாட்டுக்கு. அப்படி ஒரு தங்க காசு அவனுக்கு தேவைப்படும் என்றால் அந்த ஒரு தங்க காசுக்கான ரிசிப்டை இந்த பணக்காரனுக்கு இவன் கொடுக்கணும். ஸோ மக்கள் குறைவாகத்தான் அவனிடம் இருந்து தங்கத்தையும் வெள்ளியும் வாங்குகிறார்கள் என்ற உண்மையை புரிந்தவுடன் இவன் என்ன செய்யறான்? மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ எனக்கு ஒரு தங்க காசு கொடுத்தினா உனக்கு நான் 3 தங்க காசுக்கு ரிசிப்ட் தரேங்கிறான். புரியுதா? வட்டி கூடுதலா தரேங்கிறான். அப்ப எல்லாருமே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? அவன்கிட்ட இருக்கிற தங்கம் வெள்ளியெல்லாம் இவன்கிட்ட வந்து கொடுக்குறான், இந்த பணக்காரன்ட்ட வந்து கொடுக்குறான். இவன் ஒரு தங்க காசுக்கு பதிலா 3 தங்க காசு நீ கொடுத்துருக்க, 2 தங்க காசு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி பேப்பர்ல எழுதி விடுறான்.
ஆக்சுவலா அங்க தங்கம் இருப்பு கிடையாது. விர்ச்சுவலா ஒரு கரன்சி அவன் கிரியேட் பண்ணி விடுறான். இந்த சிஸ்டத்துக்கு பெயர் தான் ஃபிராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் பின்னாடி தான் இப்போது இருக்கும் வங்கிகளும் இயங்கி கொண்டிருக்கின்றன. புரியலையா? ஒரு வங்கிகிட்ட போய் கடன் கேட்குறீங்க. அந்த வங்கி கிட்ட ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் கொடுக்கும் அளவுக்கு தான் தங்கம் இருக்கும். ஆனா அவங்க எவ்வளவு ரூபாய் வரை கடன் கொடுக்கலாம்? 100 லட்சம் கோடி வரை கடன் கொடுக்கலாம். அவங்க கிட்ட இருக்கிற 10 மடங்கு கூடுதலாக பணத்தை அவர்கள் என்ன செய்யலாம்? மக்களுக்கு கடனாக கொடுக்கலாம். ஆனா இவங்க கிட்ட இருப்பு எவ்வளவுதான் இருக்கு? 10 லட்சம் கோடி. இங்க அவங்களுக்கு கடனா எவ்வளவு கொடுக்கலாம்? 100 லட்சம் கோடி. சோ கணக்கு போட்டு பார்த்தா அவன்கிட்ட இல்லாத ஒரு பொருளுக்கு, தங்கம் அப்படிங்கிறத வச்சுதான் இவன் பணத்தை அச்சடிச்சிருக்க வேண்டுமாக இருந்தது. அவன்கிட்ட இல்லாத ஒரு பொருளுக்கு பணம் என்கிற ஒரு காகிதத்தை நம்மிடம் கொடுத்து விட்டு அதற்கு 11% வட்டி வேணும் அப்படிங்கிறான். ஸோ நம்மளாம் நினைக்கிறது பேங்குக்கு வெறும் 11% தான் வட்டி அப்படின்னு சொல்லி. ஆனா கிடையவே கிடையாது. அவன்கிட்ட அப்படி ஒரு பொருளே இல்லை. ஸோ 11% அப்படின்னு சொல்லும்போது 100% அவன்கிட்ட ஒரு பொருளே கிடையாது. அடுத்ததா ஒரு 11% வட்டி கேட்கிறான். அப்படி பார்க்க போனா அவனுக்கு 110% லாபம் கிடைக்கிறது. இது கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா தான் இது புரியும். சரி, நீ சொல்றிய பிரைவேட் செக்டருக்கு வந்து இவங்க பாண்டா எழுதி கொடுக்குறாங்க. யாரு? கவர்மெண்ட் பாண்டா எழுதி கொடுக்குறாங்க. அவங்க பணத்தை அச்சடிச்சு கொடுக்குறாங்க. திடீர்னு கவர்மெண்ட் நினைக்குது நம்ம கடன் எல்லாமே திருப்பி அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன நடக்கும்? இந்த மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாமே வாங்கணும், கவர்மெண்ட் திருப்பி வாங்கணும். டிமானிட்டைசேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்மகிட்ட இருக்கிற 500-1000 ரூபாய் தாள்களை கவர்மெண்ட்ட நம்ம கொடுக்கணும். இதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற பணத்தை எல்லாமே யார்கிட்ட கொடுக்கணும்? கவர்மெண்ட்ட கொடுக்கணும். கவர்மெண்ட் இந்த பணத்தை எல்லாமே வாங்கி யாருக்கு கொடுப்பாங்க? கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுத்திருக்காங்க பாருங்க, நிறைய பண முதலைகள், அவங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. அவங்களுக்கு திருப்பி கொடுக்கும்போது அவங்க திருப்பி என்ன தருவாங்க? பாண்டு தருவாங்க, பத்திரம். கவர்மெண்ட் கொடுத்துச்சுல இத்தனை ரூபாய் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாண்டை திருப்பி கொடுப்பாங்க. ஆனா அவங்க அந்த பிரைவேட் செக்டார்ல இருக்கிறவங்க, அந்த பண முதலைகள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வட்டி போட்டு தான் இந்த பணத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கவர்மெண்டால அவங்க கொடுத்த வட்டியும் சேர்த்து இந்த ஒரு காயினாவோ இல்லாட்டி பணமாவோ கொடுக்க முடியுமா? முடியாது. ரொம்ப பெரிய சிக்கல் அந்த இடத்துல இருக்கு. ஸோ இது காலம் ஃபுல்லா இதே ஒரு சைக்கிள்ல தான் ஓடிக்கிட்டே இருக்கும். எக்காரணம் கொண்டும் நம்முடைய கடனை மொத்தமாக நம்மால் அடைக்க முடியாது. அது அமெரிக்காவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும். ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். நான் சொன்ன இந்த வார்த்தைகளை ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வர மறுபடியும் ரிப்பீட்டா 2-3 தடவை கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இதுக்கு பின்னாடி நான் சொன்னேன்ல எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் இருந்தது அப்படின்னு சொன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்துல ஒரு 50 வருட போர் நடந்தது. வார் ஆஃப் ரோசஸுக்கு பிறகு அவங்களுடைய உள்நாட்டு போர் என்பது நடந்தது பிரிட்டிஷ்ல. ஸோ இந்த பிரிட்டிஷ்ல உள்ள உள்நாட்டு போருக்கு ரொம்ப பெரிய பணம் தேவைப்பட்ட போது அதற்கு உதவுனது எல்லாமே தனியார் வங்கிகள் தான். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை யார் தோற்றுவித்தார்கள் என்று கேட்டால், இதே மாதிரி நிறைய தங்கத்தை கையிருப்பு வைத்தவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது தான் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. கிட்டத்தட்ட 800 வருடங்களாக பழக்கத்தில் இருந்த டாலி ஸ்டிக்ஸ் அப்படிங்கிற மிக முக்கியமான பண பரிவர்த்தனையை நிறுத்திவிட்டு காகிதத்தில் நான் உனக்கு பணத்தை தருகிறேன் என்று சொன்னதும் இதே பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான். லண்டன் அப்படிங்கிற மாநகரம் நமக்கு தெரியும். இந்த லண்டன் அப்படிங்கிற மாநகரம் தான் இவர்களுடைய மொத்த நபர்களுடைய ஒரு கூட்டு சேரும் இடமாக இருந்தது. அதனாலதான் லண்டனுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. பிரெக்சிட் அப்படிங்கிறது நடக்கும்போது லண்டன் மாநகரம் இருக்குமா இல்லையா என்கிற ஒரு கேள்விக்கான பதிலும், இதற்கு பின்னால் தனியார்கள் எந்த அளவுக்கு நிற்கிறார்கள் என்கிற பதிலும் உங்களுக்கு அடுத்த பதிவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. கன்ஃபியூஷனா இருக்கும். கொஞ்சம் விஷயங்களை தேடி பாருங்க. டாலிஸ்டிக் மணி அப்படிங்கிறத தேடி பாருங்க. இங்கிலீஷ் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத தேடி பாருங்க. இதெல்லாம் நீங்க தேடி பார்க்கும்போது கண்டிப்பா சில உண்மைகள் புரியும். அடுத்த பதிவுல ரோத்ஷில்ட்ஸ் எப்படி உருப்பெற்றது, அந்த ஒரு குடும்பம் எப்படி வெளிவந்தது, இதைத்தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.